இயேசு கிறிஸ்து ஒரு உவமையில மணவாளனுக்காக காத்து கொண்டிருக்கிற 10 மணவாட்டிகளை பத்தி ஒரு உவமையில சொல்லுறாரு. அதுல மணவாளன் வரும் பொழுது 10 மணவாட்டிகள் காத்து கொண்டிருக்கிறாங்க. 5 பேர் அவர்கள் கையில விளக்கும் எண்ணெயும் தயாராக இருக்கிறார்கள். மீதி 5 பேர் அவர்களுடைய கையில எண்ணெய் இல்லாமல் இருக்கிறது. அப்ப இவர்கள் கிட்ட கேட்கும் பொழுது இவர்கள் சொல்லுறார்கள், மணவாளன் வரும் நேரமா இருக்கு, நீங்க போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வாங்க என்று. அப்படி அவர்கள் வாங்கிட்டு வரும் பொழுது மணவாளன் வந்து விடுகிறார். ப்ரிப்பேர்டாக இருக்கிறவர்களை உள்ளே அழைத்து சென்று கதவை அடைத்து விடுகிறார். அப்ப அவர்கள் தட்டும் பொழுது, நான் உங்களை யார் என்று அறியேன் என்று மணவாளன் சொல்றாரு. இந்த ஒரு உவமையை நம்ம கேட்டிருப்போம். அப்படி நாம் மாத்திரம் மணவாட்டிகளாக இல்லாம நம்முடைய கையில ஒரு விளக்குன்றார் சொல்றாங்களா, அது என்னது? கையில ஒரு விளக்கு என்பது அது நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது. அப்படி வெளிச்சம் தருவது என்ன என்று நம்ம வேதாகமத்துல பார்க்கும்பொழுது, உங்களுடைய வார்த்தை என்னுடைய கால்களுக்கு தீபம் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய வார்த்தை நம்ம பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போறோம். இன்றைக்கான மன்னவசனம் எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்காலையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான வசனங்க. நம்ம ப்ரிப்பேர்டா நாம் மட்டும் இல்லாம நம்ம தேவனுடைய வார்த்தையிலையும் அபிஷேகத்திலையும் நம்ம நிறைந்திருந்து அவருடைய வருகைக்காக நம்ம காத்திருக்கணும்.